கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். சாலமோன் என்னுடைய குமாரனுக்கு நீ நல்ல உத்தம இருதயத்தை தந்தரணும் என்று அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று அவர் சொன்னதுனால இங்கே தாவீது தனக்காக தன்னுடைய குடும்பத்தாருக்காக குமாரனுக்காக அவர் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படியே அந்த ஜெபத்தை கேட்டு அவர்கள் கர்த்தரை பின்பற்றி வரும்படியாக கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சாலமோன் கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை செய்கிற பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினது. கர்த்தர் சொல்றார், என்னுடைய கண்களும் என்னுடைய செவிகளும் இந்த ஆலயத்தின் மீது இருக்கும் சொல்றாரு. உங்களுடைய ஜெபத்துக்கு என்னுடைய செவிகள் கவனித்திருக்கும் என்றெல்லாம் அவர் கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம், மகிமையினால் நிரப்புகிறதை பார்க்கிறோம். அப்ப நாமும் சரி, நம்முடைய குடும்பமும் சரி, நம்முடைய பிள்ளைகளும் சரி, கர்த்தருக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு நடக்க வேண்டும், புத்தியும் சொல்ல வேண்டும். அதே போல கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிக்கவும் வேண்டும். ஜெபித்தால் கண்டிப்பாக கர்த்தர் இருதயங்களை மாற்றுகிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை அறியக்கூடிய அறிவிலே அவர் திருப்புகிற தேவனாய் இருக்கிறார். எசேக்கியா ராஜாவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன் இந்த சம்பவத்தை. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன்னுடைய வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும், நீர் மரிக்க போகிறீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லிவிட்டார். சொல்லி அவர் வாசல்ல வீட்டில் இருந்து அவர் முற்றத்தை கூட தாண்டவில்லை. எசேக்கியா கர்த்தருடைய சமூகத்தில் சுவர்புறமாக திரும்பி கொண்டு, என் தேவனாகிய கர்த்தாவே, உமக்குள்ளாக உத்தம இருதயத்தோடு உமக்குள்ளாக நன்மையும் செம்மையுமானதை செய்வதை நீர் நினைத்தவர்களும் என்று அவன் அழுது ஜெபம் பண்ணினான்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 38ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலையும் 3வது வசனத்துல அவர் சொல்றாரு. ஏன் 2 தடவை அதை குறிச்சு வைக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இருந்தா கூட நம்ம கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே உண்மை உத்தமமான இருதயத்தோடு நான் வருகிறேன்னு சொல்றப்ப, உண்மை உத்தமமான இந்த காரியங்கள்லாம் நான் செஞ்சேன் ஆண்டவரே, என்னை நினைத்தரணும் என்று வேண்டுகிற பொழுது அந்த தீர்க்கதரிசி வீட்டை விட்டு தாண்டி கூட போகல, முற்றத்தை தாண்ட கூட இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் அவரிடத்துல பேசுறார், என் தாசனாகிய எசேக்கியாவிடத்துல போய் நீ சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய ஆயுசு நாட்களை 15 வருடம் கூட்டி கொடுப்பேன். அது மாத்திரம் அல்ல, அவருடைய முதுகுல இருந்த அந்த பிளவு வியாதியையும் அவர் சுகமாக்கி 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று அவரை பணிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அங்கே அற்புதம் செய்ததை வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, நம்ம செய்த நற்கிரியைகளை மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ள தேவன் அவர் அல்ல. எல்லாவற்றுக்கும் கணக்கு வைத்திருக்கிறார். நம்ம சொல்லுவோம், நான் அவ்வளவுதான் நல்லா கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிஞ்ச அந்த காலத்துல இப்படி இருந்தேனே, இப்பொழுது என்னுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதே அப்படின்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா கர்த்தரிடத்துல நம்முடைய இருதயத்தை ஏறெடுக்கிற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கிற தேவன் நம்முடைய தோல்வியை வெற்றியாக மாற்றுவார். நாம் இழந்து போனதை இரட்டத்தனையாக கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் நம்ம இடத்துல அவர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறாருங்கிறப்ப இவர் முதலாவது உத்தமராக இருக்கிறார். சங்கீதம் 92:14 வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். என் தேவனாகிய கர்த்தர் நீர் உத்தமர் என்றும் அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படிக்கு அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அவர் சொல்லிட்டாரு, சொன்ன வாக்கு தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவாரு. யாருக்குங்கிறப்ப நீதிமான்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அவர் என்னென்ன சொல்லுவேன்னு பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிறதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உத்தமர், என்ற அநீதி கிடையாதுங்கிறத விளங்க பண்ணும்படி நீ முதிர் வயதுல நீ இப்படி இருப்ப, உன்னை நான் செழிப்பாக்குவேன்னு அவர் சொல்றார். அவர் அப்படியே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தாவீது கூட சங்கீதம் 33:4 உம்முடைய வார்த்தை உத்தமமும் உம்முடைய செய்கை எல்லாம் சத்தியமா இருக்கிறது. அப்ப தாவீது சொல்றார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உத்தமமா இருக்கு, உம்முடைய செய்கை எல்லாம் சத்தியமா இருக்கிறது. என்ன சங்கீதம் 18:30 தேவனுடைய வழி உத்தமமானது.
குறைவானது. சங்கீதம் 119 பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, கர்த்தருடைய வழிகள்லாம் உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரர்களுக்கோ கலக்கம். எதுக்கு எடுத்தாலும் பயம், சந்தேகம், குழப்பம் தான். வேதத்தை வாஸ்தவ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என் ஆண்டவர் இப்படி செஞ்சிருவாரா அப்படின்லாம் அநேக கேள்விகள் உண்டாகிறது. ஆனா உத்தமர்களுக்கு கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய அரணாக, பாதுகாப்பாக, பலனாக இருக்கிறது. அவருடைய வழிகள் எல்லாம் உத்தமமானதா இருக்கிறது. சங்கீதம் 25:8 கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், அவர்கிட்ட அநீதியே கிடையாது. சங்கீதம் 18:25-26 அவர் உத்தமருக்கு உத்தமராகவும் புனிதருக்கும் புனிதராகவும் மாறுபடுகிறவர்களுக்கு மாறுபடுகிறவராக தோன்றுவார்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உத்தமர், அவரிடத்தில் அநீதி கிடையாது, அவர் வார்த்தை உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் கூட உத்தம இருதயத்தோடு அவருக்கு முன்பாக நடக்க வேண்டும். அப்படி உத்தமமும் நேர்மையும் நம்மை காக்கிற பொழுது கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும், சுகமும், பலனும், பொருளாதாரமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. யோபு 1 அதிகாரத்துல இந்த யோபுவை குறித்து நல்ல ஒரு சாட்சியை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த யோபு எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும், நஷ்டத்தின் மத்தியிலும் தன்னுடைய உத்தம இருதயத்தை காத்து கொண்டான். எங்க வாழ்க்கையில வியாதி வந்துருச்சு, இல்ல நெருக்கடி வந்துருச்சு, ஒரு பொருளாதார கஷ்டம் வந்துருச்சுன்னு அந்த உத்தமம் குறையறதுக்கு என்னென்ன செய்யணுமோ சாத்தான் பலவிதமான எண்ணங்களையும் ஆலோசனைகளையும் கொடுக்கிறான். ஆனா நம்ம கர்த்தரை உத்தமமா பின்பற்ற வேண்டும். இந்த யோபுவை குறித்து 1 அதிகாரத்துல 1 வசனத்துல உத்ச தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். தேவனுக்கு பயந்து எல்லா தீமைகளுக்கும் அவன் விலகி தன்னை காத்து கொள்ளுகிறவனாய் இருந்தான். அப்படி காத்து கொண்டபடினால, உத்தம இருதயத்தோடு இருந்தபடினாலே அவனுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு பாக்கியம், நன்மை உண்டாயிருந்தது. அவனுடைய ஆடு, மாடு, மிருக ஜீவன்கள், மந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகப்பட்டதுனால கிழக்கிந்திய புத்திரர்ல ரொம்ப ஒரு உயர்ந்த மனிதனாக அப்படி ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்படி உயர்த்தி வைத்த பொழுது அங்க அவனுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வருகிறது. சோதனைனாலும் சோதனை போதுமடா சாமிங்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கையில அது போன்ற சோதனை நமக்கு யாருக்கும் வரக்கூடாது. அப்பேற்பட்ட சோதனை வந்தது. ஆடு மாடு எல்லாம் போய்விட்டது, பிள்ளைங்கள்லாம் இறந்துட்டாங்க. இதுவும் இல்லாமல் உடம்பு முழுவதும் கொப்பளங்கள் தோன்றி ஓட்டு எடுத்து சாம்பலை தடவி சுரண்டி கொண்டு இருக்கிற அளவுக்கு அவ்வளவு சரீரத்துல வேதனை. முதல் தடவை சாத்தான் கர்த்தருடைய சம்பத்துல போய் அவன் விருதமாக அவனை தேடுகிறான். நீர் அவனுடைய கையில் இருக்கிற ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து பெருகி இருக்கு, அதனாலதான் சந்தோஷமா அவனை பின்பற்றுகிறான். கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் நீக்கிட்டீங்கன்னா அவன் உங்களை தூசிக்கானா இல்லையோ பாரும் அப்படின்னும் பொழுது சரி அவனுடைய சரீரத்தை தொடாத அப்படின்ட்டாரு. இவன் போய் எல்லா நஷ்டத்தையும் உண்டாக்குனான். ஆனா இந்த யோபு அந்த சூழ்நிலையில கர்த்தரிடத்துல உத்தமமா இருக்கிறான். அந்த யோபு புஸ்தகத்துல 2:3 வசனத்துல கர்த்தரே என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நின்றான் என்றார். கர்த்தரே சாட்சி இருக்கிறார். இவங்க ஏன் பிள்ளைங்க எந்த சூழ்நிலையிலையும் என்னை மறுதளிக்காம உண்மை உத்தமமா இருக்கிறாங்கன்னு கர்த்தரே அங்க சாட்சி எழுதுகிறார். யோபுவை குறித்து இன்னும் தன்னுடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிறான். சாத்தா என்ன சொல்றான், இன்னும் கொஞ்சம் ஆண்டவரே தன்னுடைய ஜீவனுக்கு பதிலாக மனசை எதனாதான் விட்டுருவான். அவன் மேல உன்னுடைய கையை நீட்டி அவன் சரீரத்தை தொடுவீரானால்
அவன் உண்மை தூசிக்கிறானோ இல்லையோ பாரு அப்படின்னு சொன்னோடனே சரின்னு போய் ஜீவனை எடுக்காதேன்னு சொல்லிட்டாரு. பாத்தீங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பருக்கள் நிறைந்தவனாக அவன் சாம்பலை போட்டு புழுதியில உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய மனைவி என்ன சொல்றாங்க, அவருடைய உத்தமம் பரிசோதிக்கப்படுகிறது. 2வது அதிகாரத்துல 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். எப்படி கூட இருக்கிற ஆட்கள் மூலமாக சாத்தான் பேச வைக்கிறான்னு பாருங்க. இன்னும் உங்களுடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிறீரா? ஏற்கனவே பிள்ளைகள் இறந்துட்டாங்க, ஆடு மாடெல்லாம் போயிடுச்சு. இப்பொழுது உன் சரீரத்திலையும் பயங்கரமான வியாதி. இப்படி இருக்கிறப்ப இன்னும் உங்களுடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிறியா? நல்லா தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிற பொழுது அவன் திட்டான், பைத்தியக்காரி பேசுறது போல நீ பேசாத, தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டனா அவரிடத்தில் தீமையை பெற வேண்டாமோ? ஆனா அவர் புரியாம சொல்லுகிறார், தேவனிடத்திலிருந்து எந்த தீமையும் கிடையாது, தீமையெல்லாம் பிசாசிடத்திலிருந்து வருகிறது, நன்மை மாத்திரம்தான் தேவனிடத்தில் வருகிறதா இருக்கிறது. இவருடைய உத்தமம் அங்கே சோதிக்கப்பட்ட பொழுது அவர் இருதயத்தில் ஒரு சரியான தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம் எடுத்தார்? யோபு 27வது அதிகாரம் அத தீர்மானத்தை அவர் அறிக்கை எடுக்கிறத பார்க்கிறோம். 5வது வசனம் 6வது வசனம். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன், நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. அப்ப என்ன சொல்றாரு? இருதயத்துல நான் கர்த்தரை நம்புறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், உத்தம இருதயத்தை நான் காத்துக்கொள்வேன், என்னுடைய சுவாசம் இருக்கிற வரைக்கும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் உத்தமத்தை காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு விசுவாசிகள் பிரச்சனை சோதனை வருகிற பொழுது கர்த்தரை விட்டே போயிடுறாங்க. ஒரு சின்ன இப்ப பாக்குற காலையில இருந்து கொஞ்சம் மழை பெய்ஞ்சு, நீங்கெல்லாம் அந்த மழை ஒரு பொருட்டா எண்ணாம கர்த்தருடைய சந்தத்துல இன்னைக்கு போயிட்டு வருவோம்னு நீங்க வந்துட்டீங்க, நீங்கெல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க. ஆனா நிறைய பேர் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு மழை பெய்யுது, சரி அடுத்த வாரம் பார்த்துக்குவோம் அப்படின்னு வீட்டிலே உட்கார்ந்துட்டாங்க. அதாவது கர்த்தர் கிதியோன் மூலமாக மீதியானியர்கிட்ட இருந்து இஸ்ரவேல் மக்களை காக்கும்படியாக யுத்தத்துக்கு அனுப்புறப்போ பாத்தீங்கன்னா 22,000 பேர் என்னமோ பேரு அவங்க நிறைய வந்திருக்காங்க. பார்க்கிறாரு, ரொம்ப ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க, எனக்கு அங்க மகிமை உண்டாகாதபடிக்கு நாங்க போய் இவ்வளவு கூட்டமா இருந்து நாங்க யுத்தம் பண்ணி ஜெயித்தோம்னு சொல்லாதபடிக்கு அதுல கர்த்தருக்கு மகிமை உண்டாக வேண்டும். அதான் வேதத்துல புதிய ஏற்பாட்டில் சொல்றோம், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவன் நாம மகிமைக்காக செய்யுங்கள். என் பலத்துல எல்லாம் அவருடைய பலன், என்னுடைய சொந்த ஞானத்துல எல்லாம் அவருடைய ஞானத்துல, என்னுடைய பலத்துல கிடையாது, அவருடைய கிருபையினால எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக அப்படித்தான் நம்ம செய்யணும். அப்ப